என்னோட மனைவி பேசினதுல எந்த விதமான தவறும் இல்ல. அவங்க கண்டிப்பா எப்பவுமே தவறான விஷயத்துக்கு துணை போக மாட்டாங்க. உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னுடைய மனைவி நீங்க காரணம் சொல்றது ரொம்பவும் தவறு அப்படிங்கிற மாதிரி 3 எழுத்து நடிகையோட கணவரான சுந்தர்ஷி அத பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. கண்டிப்பா என்னுடைய மனைவிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இந்த மாரி எடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையோட தனிப்பட்ட முடிவுகளுக்கு என்னுடைய மனைவிய தொடர்பு படுத்தி பேசுறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுந்தர் சி ரொம்பவும் கோவமா பேசியிருக்காரு. நீங்க ஒரு நடிகன், அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கிற இந்த நிலைமையில நான் ஒரு பொண்ணுக்காக சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே அவமானமா இல்லையா? அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஆர்த்தி ரவி இன்னைக்கு மட்டும் கிடையாது. எப்போவுலேருந்தே என்னுடைய மனைவியோட நல்ல தோழி. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஆர்த்திக்காக அ என்னுடைய மனைவி பேசுனதுல என்ன விதமான தவறு இருக்குது? அது மட்டும் கிடையாது. உங்க மேல எந்த தவறும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அதையே நீங்க கோர்ட்ல நிரூபிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மனைவிக்கு ஆதரவா சுந்தர்ஷி பேசியிருக்காரு. அவரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மனைவியை விட ஒரு பெரிய பலம் ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மனைவியவே தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு வேற பொண்ணுக்காக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அலறதை பார்த்தா நடிக்கிற மாதிரி இல்லாமல் வேற எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் என்னுடைய மனைவியை தப்பாக பேசுகிறீங்களா? அது மட்டும் கிடையாது. ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முழு பலமும் ஆம்பளைக்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பார்க்கணும் விடமாட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சைல்டிஷாக இல்லை. எப்போவுமே ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குழந்தைங்களோட கஸ்டடியை அம்மாவுக்கு தான் கொடுப்பாங்க. இது ரொம்பவும் யூஷுவல். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குழந்தைய பார்க்க விட மாட்டுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொத்த கோவமும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெனிஷா ஃப்ரான்சிஸை பற்றி இன்னைக்கு தப்பாக, அதாவது உண்மையாக ஊடகங்கள் வெளிப்படுத்திட்டாங்க. அதுக்கு மக்களும் அதுக்கு சரியான கருத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கோவத்தை தான் உங்களால் பேர் பண்ணிக்க முடியாது. அதை யார் மேலேயும் நீங்கள் திருப்பி பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபைனலி நான் செத்து போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒய்ஃபை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அந்தளவுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் பக்கம் இருக்கிற ஆதாரத்தை கோர்ட்டில் நிரூபித்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்படி சைல்டிஷான ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அது சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவியை ரொம்பவும் கோவமாக பேசியிருக்காரு சுந்தர்சி. அது மட்டும் கிடையாது, இன்னொரு தடவை தன்னுடைய மனைவியை பற்றி இந்த மாதிரி அவதூறு கிளப்புனா கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு.